இரண்டாவது அவர் கூட இருந்தவங்க எல்லாம் ஐயா 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 ஐயான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் துரோகிகள் எல்லாம். அதில் இந்த ஜி.கே. மணி இப்போ எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சா. அவர் பையனை கொண்டு போய் காங்கிரஸில் நிறுத்தி அங்கே வந்து உனக்கு டிக்கெட் வாங்கிட்டாரா பிரச்சனை. அப்போது இந்த ஜி.கே. மணி வந்து ஐயாவுக்காக வேலை பார்த்தாரா திமுகவுக்காக வேலை பார்த்தாரா? அப்போது இந்த அது ஒரு வகையில் அன்பு பண்ணி சொல்கிறது உண்மை. இவங்க தான் இருந்து எங்கள் குடும்பத்தில் பெரிய பூகம்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது யாருக்குரிய இந்த சகுனி வேலை தான். அது சரி, நீ ஐயா பக்கமே இருக்கணும். ஐயா வந்து கடைசி வரலையும் நீ அவர் பக்கம் நிலைத்து நின்றுக்கணும்ல. அவர் கொண்டு வந்து அப்பறம் மூணு கடியில் குலகத்துலலாம் கொண்டு வந்து விட்டுட்டு இன்னைக்கு அவருக்கு ஒன்றும் சரி அவரால் ஒன்றும் முடியலைங்கிறப்போ அவர் விட்டுட்டு ஓடுறது எப்படி சரியானது? அப்போ என்னன்னா இங்கே இந்த இதுதான் ஏன்னா ஐயா அது ராமதாஸ் ஐயாவுக்கு சிக்கல் ஏற்பட்ட உடனே அவர் போய் பார்த்தவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாளர்கள். முதல்ல வேல்முருகன் அண்ணன் போய் பார்க்குறாரு திருமாவளவன். அடுத்தாப்பில் வந்து அப்புறம் சிந்தனை செல்வன் கூட பார்த்தா நினைக்கிறேன் போய் ஏற்கனவே கூட்டணியில இருந்ததுனால இல்ல ரீதியா பார்க்கறதுல தவறு கிடையாது. அவங்க என்ன நிலையில இருந்துட்டு போய் பார்க்க போனாங்கிறதா பிரச்சனை. இப்போ ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ஓடி பார்க்கறதுங்கிறத யாரு அடுக்க முடியும்? ஏன்னா நட்புன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இவர்கள் எல்லாம் தெலுங்கு திமுக ஆதரவாளர்கள். அதாவது அவர் பார்த்து உசுப்பேத்தினவங்க எல்லாம் தெலுங்கு திமுக ஆதரவாளர்கள். அதுதான் அந்த பகையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்குச்சு. அப்ப கூடுதலாக்கி அப்புறம் சிக்கலாக்கிட்டு ஐயா கூட நின்று ஒரு 10 பேர் நின்று கூட கடைசியில் நிற்கணும்ல. ஏன்னா அவர் இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் ஜி.கே. மணிலாம் யாருக்கு தெரியும்? கடைசியில் இவங்களும் இன்னைக்கு விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப ஐயா வந்து அவருடைய நிலைப்பாட்டில் ஏதோ தவறு இருக்கு. அவங்களை நம்பி சொந்த மகன்கிட்ட சண்டை போட வேண்டியல. நான் பெத்து வளர்த்த பிள்ளை தானே, இது எப்படி இருக்கு, இது எப்படி செயல்படும், இது எந்த அளவுக்கு உச்சம் போய் நிற்கும்னு அவருக்கு தெரிஞ்ச மகனை ஒரு தந்தையா இருந்து மகனை புரிஞ்சிருக்கணும்ல. இவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு எல்லைக்குள்ள தானே என்ன போய் என்ன அன்புமணி போய் மருத்துவ ஐயா அடிச்சா கொண்டு வரும். ஒரு சும்மா ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். அந்த வருத்தங்கள் எந்த அளவுக்கு ஓடும் அப்படிங்கிறத அவர் கணிக்க தவறிட்டாரு. அந்த கணிப்புல கூட இருந்தவங்களுடைய தூபத்தை முழுக்க நம்பிட்டார். அப்படி நம்ப கூடாது. எனக்கு வேற சிக்கல் வேற வெளி இடத்துல இருந்தா யார் என்ன சொல்றாங்க போறாங்கன்னு அது புரிஞ்சுக்கிறது. இது வேற, இது சொந்த குடும்பம். சொந்த குடும்பத்துல இருந்து வெளியார் தூபங்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவங்க பேசியிருந்தாலும் கட்சி ரீதியா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ரீதியா தானே பேசியிருக்க முடியும். அவங்களுடைய குடும்ப பிரச்சனையில இவங்க எப்படி மற்றவங்க தலையிட முடியும்? அப்படித்தானே தலையிட்டு தானே இப்படி ஆயிட்டுது. அப்படி தலையிட்டதால் தானே இந்த நிலை. அப்போ ஒரு வகையில் அது அன்புமணி சொல்றது உண்மைதான்.